மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்றைக்கி வெளியாகிறதா சொல்லியிருக்காங்க மாணவர்களாக. இதை பற்றி நம்ம சேனலில் கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி பேசியிருக்கோம். அன்பில் மகேஷ் சார் கொஞ்சம் பேசியிருக்காரு, அதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது தேர்வு முடி தான், இதுவே லைஃப் கிடையாது. மாணவர்களுக்கு அன்பில் மகேஷ் அறிவுரை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவிகிதம் சாதனை படைக்கும் என நம்புகிறோம் என்று அன்பில் மகேஷ் பதிவிட்டுள்ளார். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழகத்தில் பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். இவர்களின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் கடந்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடத்தி முடிக்கப்பட்டது. தொடர்ந்து தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகளை தேர்வுத்துறை மேற்கொண்டது. இந்த நாள் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று வெளியாக உள்ளது. மாணவ மாணவிகளும் தேர்வு முடிவுகளை அறிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகும். பள்ளி மாணவ மாணவிகள் tnresults.nic.in dge.tn.gov.in results.digilaka.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு சென்று பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை கொண்டு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் படித்த பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்ட செல்போன் எண்ணுக்கும், தனி தேர்வர்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட செல்போன் எண்ணுக்கும் SMS வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். இந்நிலையில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. தேர்வு எழுதிய மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ரிசல்ட் தான், இதுவே லைஃப் கிடையாது என்பதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர்ந்து இந்நாளை கடக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். நமது கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் 2025-26 கல்வியாண்டில் நாம் மேற்கொண்ட சீரிய பணிகளால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் தேர்ச்சி சதவீதம் சாதனை படைக்கும் என நம்புகிறோம். மாணவ செல்வங்களை தங்கள் முடிவுகளை இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மாணவர்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிசல்ட்ஸ் மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கை தான் பெருசே தவிர ரிசல்ட்ஸ் பெருசு கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சு நடத்துக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் கெரியர் செலெக்ஷன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிங்களாலே எப்போதும் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். இந்த எக்ஸாம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழிதானே தவிர இதுவே லைஃப் கிடையாதுன்றது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து எல்லோரும் மீண்டு வரணும். அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணணும். கெரியரை நல்லா டாப் ரேஞ்சில் கொண்டு போகிறதுக்கு எல்லாம் நல்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.